கருதுகிறார்கள். இந்த வாக்கு வங்கி அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு வங்கி. தங்களுடைய செல்வாக்கை இந்த பகுதியில் மீண்டும் தங்கள் பகுதியில் நிரூபித்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை அவங்க காட்டுறாங்க. இது வரக்கூடிய காலத்தில் பாமகவுக்கு எந்த அளவுக்கு வலிமை சேர்க்கும்? நிச்சயமாக பாமக ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற ஒரு கொள்கை முடிவில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்ற ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், விக்கிரவாண்டியில் பாமக ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு வலுவான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி. அந்த அடிப்படையில் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிடுவது என்ற ஒரு முடிவு செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 10 தொகுதிகளிலேயும் பாமக தோல்வி அடைந்த நிலையில் மீண்டும் தங்களுடைய செல்வாக்கை உறுதி செய்வதற்காக, தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக களமிறங்கிய நாளிலிருந்தே பாமகவுடைய தொண்டர்கள் விக்கிரவாண்டி தொகுதி, விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டத்திலிருந்து பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பணியாற்றினாங்க. பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முதலில் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் உடல்நிலை காரணமாக கடைசி கட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. இருந்த போதிலும் அறிக்கைகள் வாயிலாக பாமகவுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒரு எழுச்சியை உண்டாக்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் மீண்டும் பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கருதுவது, இவ்வளவு வாக்கு வங்கி, அதாவது 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறோம். மீண்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு பெரிய அளவிலான இடைத்தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பது பாமக தங்களுடைய செல்வாக்கை விக்கிரவாண்டியில் நிரூபித்து விட்டார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த ஒரு வாக்கு எண்ணிக்கையை கொண்டாடி வர்றாங்க. இருந்த போதிலும் அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு சென்றது என்ற ஒரு நுட்பமாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக பல ஒன்றியங்களில் ஒவ்வொரு வாக்குகளும் ஒவ்வொரு மாதிரி விழுந்திருக்கிறது. குறிப்பாக ஆதிராவிட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் திமுக வேட்பாளருக்கு அதிமுக வாக்குகள் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற பகுதிகளிலேயும் கணிசமான வாக்குகளை திமுக வேட்பாளருக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்தந்த வாக்கு, அதாவது அதிமுக கூடுதலாக வாக்குகள் பெற்ற பூத்துகளில் கூட திமுக இந்த மாதிரி கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. சில பகுதிகளில் நாம் தமிழருக்கு கூட சில பூத்துகளில் வாக்குகள் விழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தொண்டர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் 82% வாக்குகள் முதல் முறையாக இந்த முறை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவாகிய நிலையில் பல பகுதிகளில் அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவிற்கு சென்றிருப்பது, இதன் மூலம் இந்த முடிவுகள் மூலம் நமக்கு தகவல் நமக்கு கிடைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொன்னீங்க. அதிமுகவுடைய வாக்கு வங்கி கடந்த காலங்களில் சரிவருவதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாமியர்களுடைய வாக்கு ஒரு பக்கம் பிரியுறது அப்படின்னு சொன்னீங்க, திமுகவுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்த நிலையில அதிமுகவுக்கு தாழ்த்தப்பட்டுடைய கணிசமான வாக்கு என்றது எப்பவுமே இருந்திருக்கு. இப்ப அந்த வாக்கு நேரடியா திமுகவுக்கு போயிருக்கு, மற்ற யாருக்குமே டிரான்ஸ்பர் ஆகல. நாம் தமிழருக்கும் போகல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் போகல அப்படின்றது இது அதிமுகவுக்கு எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது டிரான்ஸ்பரபிள் ஓட்டா திமுக கன்வெர்ட் ஆயிருக்கு, நேரடியாகுது. நிச்சயமாக, அதாவது அதிமுக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடந்த போது நடைபெற்ற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு இந்த தேர்தலில் புறக்கணிச்சாங்க. பாமக இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட்டார்கள், நாம் தமிழர் கட்சியும் போட்டியிட்டார்கள். 2 கட்சியுடைய தலைவர்களும் வெளிப்படையாக அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று வெளிப்படையாகவே பேசினார்கள். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அதிமுக தேமுதிக தேர்தலை புறக்கணித்திருக்க நிலையில், அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தலை 2 கட்சிகளும் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் 2 கட்சியுடைய தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயா நமக்கு அளித்த பேட்டியில் கூட அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களுக்காக தேர்தல் பணிகள் ஆற்றி வருவதாக கூறினார். அதே போல பாமகவுடைய தலைவர்களும் இதே கருத்தை முன்வைத்தார்கள். பாமக வேட்பாளர் தான் பொது வேட்பாளராக விக்கிரவாண்டியில் பார்க்கப்படுகிறேன், என்னை பொது வேட்பாளராக பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய வாக்கு பாமகவுக்கு தான் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளில் பார்க்கும்போது, பூத் வாரியாக அந்த விவரங்களை பார்க்கும்போது
ஆதிதிராவிட மக்கள் இருக்கக்கூடிய பூத்துகள்ல கணிசமான வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. அங்கு கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பெரும்பாலான பூத்துகளில் பெற்ற வாக்குகள் அனைத்திலையும் திமுக இந்த முறை அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக சில வாக்குகள் அப்படியே அந்த பூத்துகளில் அள்ளியிருக்கக்கூடிய அந்த முடிவுகள்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல வன்னியர் சமூகம் இருக்கக்கூடிய சில பூத்துகளில் மட்டும் பாமகவிற்கு சில வாக்குகள் மாறி இருக்கிறது. அதே போல திமுகவும் அந்த பூத்துகளில் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அது குறிப்பாக இந்த காணி விக்கிரவாண்டி ஒன்றியங்கள் எல்லாம் இது போன்ற பூத்து வாரியான விவரங்களை பார்க்கும்போது நமக்கு சில புள்ளி விவரங்கள் தெளிவாக தெரிய வருகிறது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தலை புறக்கணிக்கவில்லை, தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்ததில் பெரும்பாலானோர் திமுக வேட்பாளருக்கு வாக்களித்திருப்பது இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு தெளிவான ஒரு புள்ளி விவரமாக நமக்கு தெரிய வருகிறது. தேவப்பிரியன் கோகுல், இதுல முக்கியமான விஷயம், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கையில பார்க்கும்போது ஒரு 10,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. பட் அது பெர்சன்டேஜில் பார்க்கும்போது அவங்க 5% மேலே கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கை இடைத்தேர்தலில் 5% அப்படின்றது புறக்கணிக்க முடியாத ஒரு கணிசமான எண்ணிக்கை தான். ஏன்னா அவங்க வளரக்கூடிய கட்சி அப்படின்போது அந்த எண்ணிக்கையை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அவங்களுடைய ஓட் பேஸ் அப்படின்றது இடைத்தேர்தலையும் ஓரளவுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி கவனிக்க வேண்டிய அம்சமாக மாறுது? நிச்சயமாக தேர்தலில் பல வியூகங்களை வகுத்து இந்த முறை திமுகவும் பாமகவும் தேர்தல் பணியாற்றினார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து தேர்தல் களத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். குறிப்பாக 2 வேட்பாளர்களுக்கும் சாதகமான சூழல். 2 பேருமே தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதாவது அவர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்றக்கூடிய வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் திமுக மற்றும் பாமகவுடைய வேட்பாளர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை கொண்டிருக்கிறவர். அவருக்கு இங்கு வாக்கு கூட கிடையாது. இருந்த போதிலும் நாம் ஏற்கனவே அந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது அன்னியூர் சிவா அவருடைய சொந்த கிராமங்களில் சொந்த ஒன்றியத்தில் கடந்த முறை அதிமுக கூடுதலான வாக்குகளை பெற்றிருந்த பூத்துகளில் இந்த முறை அவர் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கார். ஆகவே அவர் அந்த மண்ணின் மைந்தர் என்ற அடிப்படையில் திமுக வேட்பாளருக்கு கணிசமான வாக்குகள் அந்த பகுதியிலேயே விழுந்திருக்கு. அதே போல பாமக வேட்பாளர் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் நடைபெறக்கூடிய இந்த பனையபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில் பாமக வேட்பாளருக்கு கணிசமான வாக்கு வங்கிகள் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு வியூகங்களின் அடிப்படையில் இந்த தேர்தல் பணிகளை திமுக மற்றும் பாமக மேற்கொண்டாங்க. இருந்த போதிலும் நாம் தமிழர் கட்சியினர் தேர்தல் பணியை, தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக ஈடுபட்டாங்க. நம்ம களத்தில் பார்த்தோம். ஒவ்வொரு தெருவாக வீதியாக சென்று நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயா பிரச்சாரம் மேற்கொண்டார். பல பகுதிகளுக்கு சென்றார், பல கிராமங்களுக்கு சென்றார். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட தமிழகத்திலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்தாங்க. சீமான் மட்டுமில்லாமல் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் பரப்புரை மேற்கொண்டாங்க. தொடர்ந்து வேன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. வீதியாக திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி மேல வைத்திருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்கள் முக்கியமாக இந்த வாக்கு எண்ணிக்கையில் முக்கியமாக நம்பியது தேர்தலை புறக்கணித்த பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுடைய வாக்கு பாமகவுக்கு, அதாவது கூட்டணியிலிருந்து வெளியே சென்ற அதிமுகவோடு கூட்டணியிலிருந்து வெளியே சென்ற பாமகவிற்கு அளிக்க மாட்டார்கள், நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் அது பெரும்பாலான இடங்களில் ஒரு பெரிய அளவிலான ஒரு வாக்கு அதிமுக வாக்கு நாம் தமிழருடைய வேட்பாளருக்கு செல்லவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை தான் தற்பொழுதும் பெற்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய அதைவிட 1% குறைவாக பெற்றிருந்தாலும் இடைத்தேர்தலில் ஒரு 5% மேல் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயா பெற்றிருப்பது ஒரு கணிசமான வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறது. டெபாசிட் இழந்திருக்கிறார். அவர் டெபாசிட் பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது காரணம் அதிமுகவுடைய வாக்குகள் தங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் அது பெரும்பாலான பூத்துகளில் அது போன்ற